ஸ்ரீ குருப்பியோ நமஹ. முருகாசரணம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விசேஷமான வல்லக்கோட்டை முருகன் மேலே அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடின மிக பிரசித்தமான ஒரு திருப்புகழ் தான். பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம இந்த வல்லக்கோட்டையை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுப்போம். சென்னை கோயம்பேட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீ பெரும்புதூர் பக்கத்தில், அதாவது பெரும்புதூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் உள்ளது. இந்த வல்லக்கோட்டை புராண வரலாறு என்னவென்றால், இலஞ்சி என்னும் தேசத்தில் உள்ள சலங்கொண்டபுரம் என்ற நகரை மிகவும் சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தார் பகீரதன் என்ற அரசன். எப்போதோ ஏதோ ஒரு விஷயத்தில் சிறப்பாக இருக்கின்றோம் என்று புரிந்து கொண்டால் சிலருக்கு தலைக்கணம் ஏறிவிடும் அல்லவா? அதே மாதிரிதான் இந்த பகீரதனும் கொஞ்சம் தலைக்கணம் ஏறிவிட்டது. பகீரதனுக்கு தெரியாது தலைக்கணம் தொடங்கினால் அழிவு தொடங்குகிறது என்று. பகீரதன் சிறப்பாக ஆட்சி செய்வதாகவும் தன்னை மிஞ்ச யாரும் இல்லை என்றும் ஆணவத்தில் இருந்தான். அந்த சமயம் ஒருமுறை நாரதர் பகீரதனை பார்க்க வருகிறார். ஆனால் நம்ம பகீரதனோ ஆணவத்தில் இருக்கின்றான் அல்லவா? அவன் நாரதரை அதனால் மதிக்கவில்லை. இதனால் மிகவும் சினம் கொண்டார் நாரதர். பிறகு நாரதர் காற்றுக்கு போகும் வழியில் கோரன் என்னும் அசுரனை சந்திக்கிறார். அந்த கோரன் பல தேசங்களுக்கு திக்விஜயம் செய்து வந்திருக்கிறார். அவனிடம் நாரதர் போய் சொல்லுவார், இங்கே பார் கோரா, உன்னுடைய திக்விஜயம் உடைய வேண்டுமென்றால் நீ பகீரதன் என்னும் அரசனை வென்றாக வேண்டும். ஆனால் பகீரதனை வெல்வது அவ்வளவு சுலபமில்லை. அவன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடியவன் என்று சொல்ல, அதைத் தொடர்ந்து காரன் பகீரதன் மீது போர் தொடுகிறான். அப்போ நாரதர் வேலை முடிந்துவிட்டது. ஆனால் நாரதர் வேலை எப்பவுமே நன்றாகத்தான் முடியும் அல்லவா? அப்புறம் அந்த போரில் பகீரதன் கோரனிடம் தோற்றுவிடுகின்றான். நாரதர் பகீரதனுடைய ஆணவத்தை அடக்கவே இந்த மாதிரி செய்தார். தன்னுடைய ஆட்சி எல்லாம் இழந்து தன்னை உணர்ந்து மிகவும் சோகமான நிலைக்கு சென்று விட்டான் பகீரதன். அப்பொழுது நாரதர் திரும்பவும் பகீரதனிடத்தில் போறார். பகீரதன் நாரதரை பார்த்த நொடியில் மிகவும் மனம் வருந்தியபடி, தான் முன் ஒரு சமயம் நாரதர் வந்தபோது மதிக்காததை பற்றி பெரிய தவறு என்று சொல்லி தன்னை மன்னித்து அருளும்படி கேட்டுக்கொண்டான். இதற்குத்தானே நாரதர் இந்த நாடகம் ஆடியிருக்கிறார் அல்லவா? அதற்கு நாரதரும் மனம் இறங்கி பகீரதனுக்கு அவன் இழந்த நாட்டையும் செல்வங்களையும் மீட்டு எடுக்க நடந்ததை சொல்லி துர்வாச முனிவரை போய் சந்திக்கும்படி வழிகாட்டினார். அதன்படி துர்வாச முனிவரை போய் சந்தித்தான் பகீரதன். அதற்கு துர்வாச முனிவர் சில உபதேசங்கள் வழங்கினார். அதன்படி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அழியாத பேறு பெற்றான் பகீரதன். அப்படியாக துர்வாச முனிவர் சொல்லி விரதம் இருந்து இழந்ததை பெற்ற தலம்தான் இந்த சிறப்புமிகு வல்லைக்கோட்டை முருகன் கோவில். வள்ளி தெய்வானை உடனாய் கோடையாண்டவர் என்ற பெயரோடு இங்கு இறைவன் அருளாட்சி செய்கிறார். இந்த கோவில் சுமார் 1200 ஆண்டு பழமை வாய்ந்தது. தமிழகத்திலேயே இக்கோவிலில் இருக்கும் முருகன் 7 அடி முருகன் சிலைதான் மிகப்பெரிய முருகன் சிலையாகும். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அழியாத செல்வ வளம் நின்ற கோலத்தில் அருளுகிறார் முருகப்பெருமான். இந்திரனால் அமைக்கப்பட்ட வஜ்ரதீர்த்தம் என்ற ஒரு குளம் இருக்கிறது. பகீரதன் விரதம் இருந்து விமோச்சனம் பெற்று சிறப்பு வாய்ந்தது வெள்ளிக்கிழமை. எனவே இங்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. ஒருவர் தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் இழந்த விஷயங்கள் அனைத்தும் முருகன் அருளால் திருப்பக் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் வல்லன் என்னும் அசுரன் கோட்டையாக அந்த இருந்தது. அவன் தேவர்களை மிகவும் துன்பம் செய்து இன்பம் கண்டு கொண்டிருந்தான். அப்பொழுது தேவர்கள் இவன் கொடுமை தாங்காமல் முருகப்பெருமானிடம் முறையிட்டு துயர் போக்கும்படி வேண்டிக் கொண்டனர். முருகன் தான் நியாய கண்ணீர் துளிகளை பார்க்க பொறுக்காமல் பொங்கி எழுவார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததல்லவா? அதன்படி வல்லன் என்னும் அசுரனை அழித்து அவனுக்கு முக்தி வழங்கினார் முருகப்பெருமான். மேலும் அசுரனின் வேண்டுகோள் படி இந்த ஊர் வல்லன் கோட்டை என்ற சிறப்பு பெறும் என்று அருளினார். அந்த வல்லன் கோட்டையே தற்போது வல்லக்கோட்டை என்று மருவியுள்ளது. ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் ஆகியோர் திருமேனிகள் வரிசையாக உள்ளன.
பிரகாரத்தில் விஜயகணபதி, ஷண்முகர், தேவி கருமாரி, உற்சவர் ஆகிய சந்நிதிகள் காணப்படுகின்றன. மேலும் அருணகிரிநாதர் இக்கோவில் முருகன் மீது 8 திருப்புகழ் பாடியுள்ளார். அதில் ஒரு திருப்புகழைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அனைவரும் முடிந்தால் சென்னையில் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த வல்லக்கோட்டை முருகனை தரிசித்து எல்லா வளமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். முருகா சரணம். ஆதிமூத்தன் நாளிலெந்தன் தாய் உடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆளழகனாகி நின்று விளையாடி பூதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி தனில் வேணுமென்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பாழ்நரகிதாமலுந்தன் பூவாடிகள் சேர அன்பு தருவாயே. சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாள வென்ற தீரன் அரிநாரணன் தன் மருகோனே. தேவர் முனிவோர்கள் கொண்டல் மாலரி பிர்மாவு நின்று தேட அரிதானவன் தன் முருகோனே. கோதை மலை வாழுகின்ற நாதர் இடபாகம் நின்ற கோமளி அநாதி தந்த குமரேஷா. கூடி வரும் சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. பூதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி தனில் வேணுமென்று பொருள் தேடி போகம் அதிலே உழன்று பாழ்நரகிதாமலுந்தன் பூபடிகள் சேர அன்பு தருவாயே. கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. கோடை நகர் வாழ் பெருமாளுக்கு அரோஹரா. முருகாசரணம். இனி இந்த பாடலின் விரிவுரையை பார்ப்போமா? முதலாக எனது தாயின் உடலிலிருந்து பல அழுக்குகள் நிறைந்த உருவுடன் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுதே ஆசையுடன் பிறந்து பெற்றோர் சுற்றத்தார் ஆகியோரின் அன்புடன் வளர்ந்து ஆளழகன் என்னும்படியாக விளங்கி விளையாடி பூமியில் எல்லா இடங்களிலும் அலைந்து பெண்களுடன் மருவி கலந்து பூமியில் அவசியத்தின் காரணமாக பொருள்களை தேடி சுகபோகங்களில் ஈடுபட்டு திரிந்து பாழான நரகத்தை நான் அடையாமல் உனது மலர் பாதங்களை அடைய அன்பை தந்தருள்வாயாக என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் விண்ணப்பிக்கிறார்.
சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை கொன்று வென்ற தீரனாம் ஹரி நாராயணின் மருகனே, தேவர்கள் முனிவர்கள் மேகவண்ணன் திருமால் பிரம்மா இவர்களெல்லாம் நின்று தேடியும் காணுதற்கரிதாக விளங்கிய சிவனின் குழந்தையாம் முருகனே, தேவியும் கைலை நாதனாம் சிவபிரானின் இடப்பக்கம் மேவி அழகிய தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேசனே, ஒன்று கூடி வந்த சூரரின் மார்பை இரு கூறாகக் கண்டவனே, கோடை நகரில் வாழ்ந்திருக்கும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் துதிக்கிறார். என்ன அழகான பாட்டு இல்லையா? அதாவது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாம் பிறந்து வளர்ந்து நம்ம அந்த மனுஷனாக பிறக்கிறதே அரிது. அதில் கண் காது மூக்கு செவி எல்லாம் நல்லபடியாக அமைந்து தந்த ஒரு வாழ்வில் நாம் இறைவனை பற்றி பாடாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி உலகியல் இன்பத்திலேயே சுழன்று அதில் நம்மை தள்ளி விடாமல் முருகனின் தாமரை போன்ற இரு பாதங்களில் நம்ம புத்தியை கொண்டு செலுத்தச் சொல்கிறார் அருணகிரிநாதர். அவர் நமக்கு வேண்டிதான் இந்த திருப்புகழ் பாடியிருக்கிறார். ஏனென்றால் ஒன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். முருகனுக்கு 6 தலை 12 கண், ஆனால் பாதம் மட்டும் 2. அது என்னத்தினால? நமக்கு 12 பாதம் இருந்தால் நம்மளால் கெட்டியாக பிடித்து கொள்ள முடியுமா? நமக்கு சுலபமாக பிடித்து கொள்வதற்கு தான் முருகப்பெருமான் 2 பாதங்களை, தாமரை போன்ற பாதங்களை வைத்துள்ளார். கருணையே கருணை. அதே மாதிரி இந்த பாடலில் திருமாலையும் தேவர்கள் முனிவர்கள் மேகவண்ணன் எல்லோரையும் விட எல்லோருடைய பெருமையையும், அதே மாதிரி சிவ பார்வதி கைலாசத்தில் இருக்கும் கைலே நாதனாம் சிவபெருமான் இடப்பக்கம் மேவிய அழகியும் ஆதியும் அந்தமும் இல்லாத பராசக்தி தந்த குமரேஷா என்று எல்லோரையும் போற்றி புகழ்கிறார். ஒரே பாடல்ல நம்ம இவர்கள் எல்லோரையும் துதித்த மாதிரி ஆகிறதல்லவா? அப்படி அருமையான திருப்புகழ் இது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.